தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் விதமாக மொழி சீரமைப்பையும் தமிழ் மொழியை கெடுத்து இந்தியை பூசுகின்ற விதமாகவும் தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளை குறைத்து வடமாநிலத்தில் தொகுதியை அதிகப்படுத்தி வடமாநிலத்தை ஜெயித்து காப்போம் என்ற இவரோடு செய்து கொண்டிருந்த ஆணவ போக்கை கண்டித்து 2006 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையிலான மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டு எம்பிக்களின் எண்ணிக்கை குறைத்து நாடாளுமன்றத்தை நமது குரலை பலப்படுத்துவதும் போதிய எம்பிக்கள் இல்லாமல் தமிழ்நாட்டை பாதிக்கும் கொள்கைகளை எதிர்த்து நின்று தடுக்க முடியாத போதும் நமது மாநிலத்தின் பெருமைமிக்க சமூக நீதி மற்றும் சுயமரியாதை பாரம்பரியத்தை நாம் இழக்க நேரிடும். அதேபோல வலுவான அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனால் ஏழை எளிய மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் பெண்களுக்கு உதவக்கூடிய நல்ல திட்டங்கள் நிதி பெருமளவு குறைக்கப்பட்டு திட்டங்களையே தொடர்ந்த சூழ்நிலை ஏற்படும். அதேபோல பள்ளிகள், மருத்துவமனைகள், சாலைகள் ஆகியவற்றிற்கு குறைவான நிதி ஒதுக்கப்படும். அதோடு நமது இளைஞருக்கான வேலை வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு நமது அன்றாட வாழ்வையை பாதிப்படை செய்கிறோம். இந்த மாற்றம் நம்மை மட்டுமல்லாத நம் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் நமது பேரப்பகுதியின் எதிர்காலத்தையும் சேர்த்து பாதிப்படை செய்கிறோம். அதேபோல தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காக்க கட்சி வேறுபாடின்றி இப்போதே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இதை தடுத்து நிற்க வேண்டும். அதேபோல ஒன்றிய அரசின் இந்த செயல்பாட்டை கண்டித்து நமது முத்தமிழறிஞர் தலைவர் பெற்றெடுத்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளில் நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம். நமது தலைமை கழகத்திற்கு ஏற்ப நமது மாவட்ட கழக செயலாளர் மண்ணின் மைந்தர் தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களின் வழிகாட்டின் பேரில் இந்த உறுதிமொழி அனைவரும் ஏற்று நமது பிறந்த நாளில் தலைவர் பிறந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றிய அரசை எதிர்க்கின்ற விதமாக உறுதிமொழி ஏற்போம். அனைவரும் கையை முன்னேற்றி உறுதிமொழி படிக்க கொஞ்சம் சொல்லுங்க. உறுதிமொழி. தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தரமாட்டோம். தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு தரமாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் என்னுடைய ஒரே இலக்கு. தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் எங்கள் ஒரே இலக்கு. தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தரமாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக